சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சீரகம், ஆனியன், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே வேக வச்ச சென்னாவையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள், குழம்புத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சென்னா குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.